ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ராசிக்காரங்க வாழ்க்கை குடும்ப மரியாதையை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவோ போராட்டங்களும் எவ்வளவோ அவமரியாதைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருந்தது. கௌரவத்திற்கும் மதிப்பிற்கும் கட்டுப்பட்ட ரிஷபம் ராசிக்காரங்க நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வெளியில் எப்போதும் தலை நிமிர்ந்து வாழவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க விரும்புவீங்க. வாழ்க்கை செய்தாலும் ஒரு காரியங்களையும் நல்ல ஒரு இடத்திற்கும் நம்ம போக வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நாம நல்லா இல்ல நம்மள குடும்பமோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். கௌரவத்திற்கும் மதிப்பிற்கும் கட்டுப்பட்ட ரிஷபம் ராசிக்காரங்க நீங்கள் தான் வெளியில் எப்போதுமே தலை நிமிர்ந்து வாழவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க விரும்புவீங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் சில தவறான முடிவுகளாலோ அல்லது சூழ்நிலைகளாலோ உங்களுடைய குடும்பத்தின் கௌரவத்திற்கும் ஒரு பங்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ உங்களிடம் கேட்காமல் சில முடிவுகளையும் கேட்காமல் சில விஷயங்களில் தலையை அசைத்து விடுவார்கள். அதனால் நீங்கள் பிற்காலத்தில் கஷ்டப்பட போவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அவர்கள் என்று ஒரு வார்த்தையில சொல்லி முடித்துட்டு போயிடுவாங்க. அதற்கு அது பண விஷயமா இருக்கலாம், பொருள் விஷயமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சொத்து விஷயங்களாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் தான் எல்லா விதத்திலும் இருந்து ஒன்று சேர பார்த்துக்கணும். அது நல்லதா கெட்டதா என்கிற எல்லா பொறுப்பும் உங்களுடைய தலை மீது வந்து விழுந்துவிடும். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் மீது அவ்வளோ நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வெளி உலகிற்கு அதை தெரிய விடாமல் உங்களுடைய சொந்த பசியையும் பலியையும் மறந்துவிட்டு குடும்ப மரியாதையை காப்பாற்ற நீங்கள் ஒற்றுமை மனிதனாக நின்று போராடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். உங்களிடம் ஒரு வார்த்தைகள் கூட கேட்காமல் என் தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான், என் அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான், என் மகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் உங்கள் மீது நம்பிக்கையை வைத்து கூறி விடுவார்கள். ஆனால் நீங்கள் மரியாதையை காப்பாற்றணும் என்கிற ஒரு விஷயங்களுக்காக மட்டுமே வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களுடைய கௌரவத்தை காக்க நீங்கள் பட்ட பாடுகளும் செய்த தியாகங்களும் அந்த இறைவனுக்கு மட்டுமே தாங்க வெளிச்சமா தெரியும். மற்ற யாருக்குமே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே அது தெரியாது. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்போதுமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு உங்களை நினைத்து கொண்டும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இரவு நேரங்களில் தூங்கும் பொழுது கூட எழுந்ததும் நம்ம யாருடைய வேலையை யாருடைய பிரச்சனைகளை உடனே தீர்க்கணும், யார்கிட்டெல்லாம் நம்ம சரின்னு சொல்லி சில வாக்குகளையும் சில விஷயங்களையும் நம்ம சொல்லி வைத்திருக்கோம் அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால பாதி இரவு உங்களுடைய வாழ்க்கையில தூக்கம் என்பது இல்லாமல் போன நாட்களும் இருக்கும். நீங்கள் தனிமையை உணர வைத்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது. 12ஆம் இடத்து சனியின் சஞ்சாரம் அல்லது 7.5 சனியின் தாக்கம் இருக்கும் காலங்களில் மனிதனுக்கு தனிமை என்னும் மிகப்பெரிய தண்டனையானது கிடைக்கும். உங்களை சுற்றி பெற்றோர், துணைவி, பிள்ளைகள், நண்பர்கள் என ஒரு பெரிய கூட்டமே இருந்தாலும் மனதிற்குள்ள நீங்கள் முற்றிலும் தனித்து விடப்பட்டதாக நீங்க உணரவா ஆரம்பித்திருப்பீர்கள். இது ஒரு சில நேரங்களில் எல்லா விதமான ராசி அன்பர்களுக்கும் ஏற்படும். உங்கள் வழியை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே, நம்முடைய நியாயத்தை கேட்க ஆள் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும். 4 சுவற்றுக்குள் அமர்ந்து யாருமற்ற தனிமையில் உங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து நீங்கள் மௌனமாக அழுத அந்த நொடிகள் உங்களுடைய உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர வைத்திருக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர வைத்த நாட்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா நீங்க கண்ணீரை மறைத்து வாழ்ந்த நாட்கள் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாகவும் இப்போது முகத்தில் ஒரு புன்னகையோடும் வலம் வரக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய மனதிற்குள் எத்தனை சோக புயல்கள் அடித்தன என்பது மற்றவங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு சோக புயல்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எல்லாத்தையும் கடந்து வருவது என்னென்னலாம் பண்ணி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்தீர்கள். எப்படிப்பட்ட அவமானங்களையும் நீங்கள் சந்தித்தீர்கள். அவமானங்கள், துரோகங்கள், பண நெருக்கடி என அத்தனையும் நெஞ்சுக்குள்ள பூட்டி வைத்து கொண்டு வெளியில் யாரும் உங்களை கேலி செய்துவிடக்கூடாது என்பதற்காக கண்ணீரை மறைத்து சிரித்த முகத்தோடு நீங்கள் வாழ்ந்த நாட்கள் பல உண்டு. நான் நன்றாக இருக்கிறேன் என்று வெளியில் பொய் சொல்லிவிட்டு இரவில் தலையணையில் முகம் புதைத்து அழுத உங்களின் அந்த மௌன போராட்டங்கள் அனைத்தும் உங்களுடைய கர்ம வினைகளை கரைப்பதற்கே நடந்தது. இந்த சோதனை காலம் அனைத்தும் மாறி இனி உங்களுடைய வாழ்வில் வசந்த காலமானது வீசப் போகிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கணிப்பாகவே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கா இல்லையா என்பதையும் நீங்க பார்த்து கமாண்ட் வழியா தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும்.
குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது பலப்படும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஒரு இனிய தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை அல்லது பங்காளிகளுக்குள் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் யாவும் பெரியோர்களின் முன்னிலையில் பேசி தீர்க்கப்படும். அதை பேசி தீர்க்கப்பட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தேடி வரவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவர்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் பாச பிணைப்போடு இணைத்து வாழக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இணைந்துவிடும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் மீது அளவு கடந்த அன்பையும் அக்கறையையும் காட்டவும் ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில எது உண்மை எது பொய் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படுவதால் எந்த ஒரு செயலியும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பலத்தோடு செய்து முடித்து மாபெரும் வெற்றி கொடி நாட்டி வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களின் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறவும் செய்யும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதில் நிறைவேறாத ஏதேனும் ஒரு தீராத ஆசை அல்லது லட்சியமானது இருந்து கொண்டே தான் இருக்கும். அது சொந்த வீடு கட்டுவதாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட தொழிலை தொடங்குவதாக இருக்கலாம். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் பலம் பெற்று விளங்குவதால் உங்களது நீண்ட நாள் ஆசை அல்லது கனவு இந்த ஒரு நற்காலத்தில் மிக எளிதாக இறைவனின் அனுக்கிரகத்தால் நனவாக போகிறது. ஆனால் அது இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி போடத்தான் செய்தது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது அது நடக்கப் போகிறது என்று நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். சந்தோஷப்பட்டு உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு வேலையவோ பிடித்த செயலையோ நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம நினைத்ததை இப்படியோ செய்து விட்டோம் என்கிற ஒரு சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே கைகூடி வரும்போது உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. எல்லையே இருக்காத அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களின் விதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதகமாக மாறும். ரிஷபம் ராசி அன்பர்களே, விதியை மதியால வெல்லலாம் என்பார்கள். ஆனா இப்போது விதியே உங்களுக்கு சாதகமாக தன்னுடைய சக்கரத்தை சுழற்ற தொடங்கிவிட்டது. இதுவரை உங்களுக்கு எதிராக இருந்த துரதிர்ஷ்டங்கள் யாவும் விலகி பாக்கியஸ்தானத்து கிரகங்களின் சேர்க்கையால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கிவிட்டது. நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துரித வேகத்தில் வெற்றியடையும். தெய்வத்தின் அருள் இப்போதும் உங்கள் பின்னால் நின்று உங்களை வழிநடத்தும். உங்கள் வாழ்வில் இருந்த அத்தனை கர்ம வினைகளுமே நீங்கி ஒரு புதிய பொற்கால அத்தியாயம், மகிழ்ச்சியும் நற்செய்திகளும் நிறைந்த அத்தியாயம் இனிதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரப் போகிறது. வெற்றி உங்களுடையது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதனை வெளிப்படுத்தி விடுங்கள். அதுவும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். காட்டவும் ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில எது உண்மை எது பொய் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படுவதால் எந்த ஒரு செயலியும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பலத்தோடு செய்து முடித்து மாபெரும் வெற்றி கொடி நாட்டி வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களின் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறவும் செய்யும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதில் நிறைவேறாத ஏதேனும் ஒரு தீராத ஆசை அல்லது லட்சியமானது இருந்து கொண்டே தான் இருக்கும். அது சொந்த வீடு கட்டுவதாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட தொழிலை தொடங்குவதாக இருக்கலாம். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் பலம் பெற்று விளங்குவதால் உங்களது நீண்ட நாள் ஆசை அல்லது கனவு இந்த ஒரு நற்காலத்தில் மிக எளிதாக இறைவனின் அனுக்கிரகத்தால் நனவாக போகிறது. ஆனால் அது இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி போடத்தான் செய்தது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது அது நடக்கப் போகிறது என்று நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். சந்தோஷப்பட்டு உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு வேலையவோ பிடித்த செயலையோ நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம நினைத்ததை இப்படியோ செய்து விட்டோம் என்கிற ஒரு சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே கைகூடி வரும்போது உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. எல்லையே இருக்காத அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களின் விதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதகமாக மாறும். ரிஷபம் ராசி அன்பர்களே, விதியை மதியால வெல்லலாம் என்பார்கள்.
ஆனா இப்போது விதியே உங்களுக்கு சாதகமாக தன்னுடைய சக்கரத்தை சுழற்றத் தொடங்கிவிட்டது. இதுவரை உங்களுக்கு எதிராக இருந்த துரதிர்ஷ்டங்கள் யாவும் விலகி பாக்கியஸ்தானத்து கிரகங்களின் சேர்க்கையால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கிவிட்டது. நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துரித வேகத்தில் வெற்றியடையும். தெய்வத்தின் அருள் இப்போதும் உங்கள் பின்னால் நின்று உங்களை வழிநடத்தும். உங்கள் வாழ்வில் இருந்த அத்தனை கர்ம வினைகளுமே நீங்கி ஒரு புதிய பொற்கால அத்தியாயம், மகிழ்ச்சியும் நற்செய்திகளும் நிறைந்த அத்தியாயம் இனிதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரப் போகிறது. வெற்றி உங்களுடையது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதனை வெளிப்படுத்தி விடுங்கள். அதுவும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து